குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமி ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ், மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து கேட்க வேண்டும். கேட்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்கலன்னா ஒரு வேலையும் நடக்காது. அதுவும் கேட்குறத வெறுமனே சும்மா கேட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா ஒன்றும் நடக்காது. அந்த கேட்குற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரொம்ப தெளிவாக கேளுங்கள், ஆழமாக கேளுங்கள். அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள், அதன் ஆழத்தை தேடுங்கள். பெரிய வெளிச்சம் நிச்சயமாக காலையில் நீங்கள் எழுந்து நின்று பெரிய பிரகாசத்தை பார்க்குற மாதிரி தான். சூரியனோட பிரகாசம் எழுப்பி வரும்போது எவ்வளோ வெளிச்சம் கிடைக்குதோ அந்த மாதிரி வெளிச்சம் இந்த வார்த்தையில் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய வெளிச்சம் கிடைக்கும். வார்த்தையில் பெரிய வெளிச்சம் கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை நீங்கள் அப்சர்வ் பண்ணலைன்னா, அதை புரிஞ்சிக்கலைன்னா, அதை உள்ளே எடுக்கலைன்னா அந்த வெளிச்சம் வராது. வெளிச்சமே வராது. இருட்டிலேயே நம்ம இருப்போம். ஆக்சுவலாக நம்ம உள்ளம் இருட்டில் இருக்குது, ரைட்டுங்களா? உள்ளம் நம்ம இருட்டில் நம்மளை தள்ளி விட்டாங்க. கெட்ட சக்தி நம்மளை இருட்டில் தள்ளி விட்டாச்சு. இருட்டிலேயே மூழ்கி இருக்கிறோம். இருட்டில் மூழ்கிறதால தான் எல்லாம் செய்கிறோம். அதனால தான் நம்ம நிறைய பிரச்சனையும் மாட்டிக்கிறோம். அந்த இருட்டிலேருந்து வெளிச்சம் வரணுன்னா நிச்சயமாக வார்த்தைகள் உங்களுக்குள்ளே போக வேண்டும். வார்த்தை இல்லாமல் கடவுள் எதுவுமே செய்கிறதில்ல. வார்த்தையே தான், ஆக்சுவலாக வார்த்தையை தான் விநாயகர் அமைச்சார். பார்த்திங்களா? வார்த்தையில் தான் விநாயகர் வந்தார். ஓம் என்ற வார்த்தை தான் விநாயகராக இந்த உலகத்திற்கு வந்தது. ஏன் அப்படின்னா அந்த வார்த்தை எவ்வளோ முக்கியம் அப்படின்றத கடவுள் சொல்லி கொடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கு. அந்த மாதிரி வார்த்தைகள் தான் நீங்கள் இப்போ கேட்குறது. இங்கே வார்த்தைகள் எதுவுமே விஜய் நம்பியார் பேசலை. விஜய் நம்பியார் பேசாருன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. கடவுளுடைய ஞானமும் கடவுளுடைய அறிவும் கடவுளுடைய பெரிய பொக்கிஷம். அது கடவுளுடைய ஞானம்ன்றது பெரிய பொக்கிஷம். அதுலேருந்து தான் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். இது எங்களோடது கிடையாது. அவர் எங்களுக்குள்ள நிரப்பந்து எடுத்து உங்களுக்கு தரோம், அவ்வளோதான். இதில் விஜய் நம்பியாரோட நாலேஜ் கிடையாது, விஜய் நம்பியாரோட ஞானம் கிடையாது. அப்போது கடவுளுடைய ஞானம் எப்படி வெளிப்படும்னா வார்த்தையால் தான் வெளிப்படும். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் எதில் வருது? வார்த்தையில் தான் வருது. திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்தால் வார்த்தை வந்துடும். திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்தால் உங்களுக்கு அறிவு வந்துடுமா? இல்லை. திடீர்னு ஒரு வெளிச்சம் பட்டுச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுமா? அந்த வெளிச்சம் வார்த்தையாக இருக்க வேண்டும். வார்த்தையின் மூலமாகத்தான் உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். அதனால் வார்த்தையை எதிர்பார்த்திருங்கள். இந்த வார்த்தையில் என்ன பேசுகிறோமோ அதை கவனமாக கேளுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பெரிய பெரிய வெளிச்சத்தை தரும். பெரிய வெளிச்சத்தை தரும். அது நம்ம இருட்டில் மூழ்கிட்டு நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்காம உட்காந்துட்டோம். நம்ம கேட்குறதெல்லாம் கெட்ட வார்த்தைகள். தெரியுமா கெட்ட வார்த்தை என்னான்னு? நிறைய பேர் கெட்ட வார்த்தைன்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களா? அதுதான் கெட்ட வார்த்தை. இல்லைங்க, நீங்கள் டிவியை திறந்தா கெட்ட வார்த்தை. நீங்கள் டிவியை திறந்தா கெட்ட வார்த்தை. நீங்கள் பார்க்குற சீரியல் கெட்ட வார்த்தை. ஏன் அது கெட்ட வார்த்தைன்னா, எது கெட்ட வார்த்தைன்னா உங்கள் வாழ்க்கைக்கு எதுவுமே நன்மை தெரியாமல், நன்மை பயக்காமல் சில வார்த்தைகள் வருதே, அந்த வார்த்தைகள் எல்லாம் கெட்ட வார்த்தைகள். சீரியலில் வர்ற வார்த்தைகள் உங்களுக்கு நன்மை பயக்காது, கெடுதலை தான் தரும். நியூஸில் பார்க்குறதுலாம் கெடுதலை தான் தெரியும். அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறதுலாம் கெடுதலை தான் தரும். அப்போது அதில் வர்ற வார்த்தைகள் எல்லாமே கெட்ட வார்த்தைகள். அப்போ நீங்கள் நல்ல வார்த்தையை தேடி ஓடணும். நல்ல வார்த்தை இது கடவுளை பற்றிய நியாயம் பற்றி சொல்லுகிற வார்த்தைகள். கடவுளை பற்றி சொல்லுகிற வார்த்தைகள் தான் நல்ல வார்த்தைகள். உங்களுக்கு விநாயகரை பற்றி தெளிவு கிடைக்குதா? அது நல்ல வார்த்தை. முருகரை பற்றி தெளிவு கிடைக்குதா? நல்ல வார்த்தை. விநாயகர் வந்ததுக்கும் எதுக்கும் என்ன சம்மந்தம்? சம்மந்தம் கிடைக்குதா? அது ஒரு நல்ல வார்த்தை. விநாயகருடைய தலையை வெட்டப்பட்டதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குதா? இருக்குது. அதை தெளிவுபடுத்துகிற வார்த்தை வருதா? அது நல்ல வார்த்தை. முருகர் ஏன் ஆண்டியானார்? அதுக்கான தெளிவு கிடைக்குதா? அது நல்ல வார்த்தை. சிவன் கிடையாது, சிவம். நிச்சயமாக சிவம் தான். அதை சிவனாக மாற்றி மனுஷனாக மாற்றிட்டாங்க. அதுக்கு போகாதீங்க, சிவத்தை தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறோம்ல, அது நல்ல வார்த்தை. நல்ல வார்த்தைகள். இதோட தெளிவுகள் நிறைய இருக்குது. இதோடைய தெளிவுகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அது நல்ல வார்த்தைகள். ஆனால் சாமி படம் சொல்லிட்டு ரெண்டாவதெல்லாம் மூட நம்பிக்கையெல்லாம் அவங்க தலையில் ஏற்றி பொய்யை சொல்லி லாஜிக்கே இல்லாத விஷயங்களெல்லாம் காட்டி என்னென்னமோ செய்து காட்டுறாங்களே, அது கெட்ட வார்த்தைகள். கெட்ட வார்த்தை எந்தெந்த விதம் இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க.
அந்த கெட்ட வார்த்தையை வெறுங்கள். இந்த சடங்கு சம்பிரதாயம் சொல்லிட்டு உங்களை மூட நம்பிக்கையில் தள்ளி விட்றாங்களே, அது கெட்ட வார்த்தை. ஜாதகம் ஜோஷியன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வளர்றாங்களே உங்கள் காதில், அது கெட்ட வார்த்தை. உங்கள் வாழ்க்கை இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு, நீ இதை செய் அதை செய், இந்த இதை செய், இந்த சடங்கை செய், அந்த சடங்கை செய், இந்த காணிக்க கொடு, இந்த காணிக்க அந்த காணிக்க கொடுன்னு சொல்லிட்டு உங்கள் பணத்தையும் பிடுங்கி ஒரு தலையும் தின்றாங்களே, அது கெட்ட வார்த்தை. தெரிஞ்சுங்க, எது கெட்ட வார்த்தை, எது நல்ல வார்த்தை தெரிஞ்சுங்க, எது கடவுளின் வார்த்தை தெரிஞ்சுங்க. அதனால்தான் நம்ம பேசுகிறது எதுவுமே நம்மளோட நாலேஜ் கிடையாது. அதனால்தான் விஜய் நம்பியாரோட நாலேஜ் கிடையாது. பேசுகிறது எல்லாமே கடவுளின் ஞானத்தையும் கடவுளின் அறிவையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். எது எங்களுக்கு கிடைச்சதோ அதை எடுத்து உங்களுக்கு தரோம், அவ்வளோதான். இதில் என்னோடய நாலேஜ் எதுவுமே கிடையாது. நாங்கள் படித்து பெரிய ஆளுங்க, எங்கள் அறிவை கேளுங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. கடவுள் என்ன ஞானத்தை கொடுத்தாரோ, எதை கொடுத்து என்னோட மூட நம்பிக்கைலாம் அழிச்சாரோ, எதை கொடுத்து எனக்கு வெளிச்சத்தை கொடுத்தாரோ, அதே உங்களுக்கு கொடுக்குறேன். அதே உங்களுக்கு வெளிச்சம் தரும், உங்களையும் மூட நம்பிக்கையிலிருந்து காப்பாற்றும், உங்களையும் வாழ்க்கையினுடைய எல்லா ஃபெயிலியர்லேருந்து காப்பாற்றும், உங்களுக்கு வெற்றி பாதைக்கு கொண்டு போகும். இந்த வார்த்தைகளை நாடுங்கள், கெட்ட வார்த்தைகளை வெறுங்கள். கெட்ட வார்த்தையில் தான் நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் இப்போ பயங்கர அட்ராக்ஷன் வந்துடுச்சு. கெட்ட வார்த்தையை தான் விரும்புகிறாங்க, கெட்ட வார்த்தைக்கு தான் போகிறாங்க. கிரிக்கெட் மேட்ச்சு அதில் பேசுகிறது எல்லாமே கெட்ட வார்த்தைகள். எல்லாமே எது எது உங்களை அழிக்கிறதோ அதெல்லாம் கெட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி போகாதீங்க, நல்ல வார்த்தைக்கு பின்னாடி வாங்க. நல்ல வார்த்தைகள் கடவுளை பற்றிய ஞானம் கொடுக்குற வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள். ஈவன் கெட்ட வார்த்தைகள் எது தெரியுமா? கடவுளை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் போய் சொல்லி ட்ராமா போடுறாங்களே, அதுவும் கெட்ட வார்த்தை தான். சாமின்னு சொல்கிறாங்க, ஆனால் அதில் சொல்கிறது எல்லாமே பொய்யை சொல்லி உங்களை ஏமாற்றி குப்பைத்தட்டில் கொண்டு போய் விடுறாங்களே, அதுவும் கெட்ட வார்த்தை தான். சாமி தானே சார் சொல்கிறாங்க, கேட்குறேன் சார், கெட்ட வார்த்தை. ஏன்னா நீங்கள் இன்னும் மூட நம்பிக்கையில் இருட்டிலையும் போய் மாட்டிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் செழிப்புக்கு கொண்டு போகாது அது. கடவுள் அப்படின்னு சொன்னால், கடவுள் வார்த்தை அப்படின்னு சொன்னால் அது செழிப்புக்கு கொண்டு போகணும். உங்களை மூட நம்பிக்கையும் இருட்டுக்கு கொண்டு போனால் அது சாமியை பற்றி சொன்னாலும் அது கெட்ட வார்த்தை. அதனால் கெட்ட வார்த்தையில் விடுபடுங்கள், நல்ல வார்த்தைக்கு வாருங்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.